ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் 5 கொய்யா இலைகள் போதும். உங்களுக்கு இந்த 7 பிரச்சனைகள் வரவே வராது. அது என்னென்ன 7 பிரச்சனைகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை கரைக்கிறது முதல் ரத்த சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கிறது வரைக்கும் கொய்யா இலைகள் மூலமா நிறைய பலன்களை நம்ம பெற முடியும். எல்லா தரப்பு மக்களும் வாங்கி சாப்பிட்ற வகையில் குறைவான விலைக்கு கிடைக்கக்கூடிய பழங்களில் கொய்யா பழமும் ஒன்று. கிராமப்புறங்களில் வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய பசுங்கொய்யா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சிவப்பு கொய்யா பழம் வர்த்தக ரீதியாக விற்பனைக்கு கொண்டு வரப்படுற பண்ணை கொய்யா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வெள்ளை நிற கொய்யா பழம் இருக்குல்ல, இது ரெண்டுமே பெரிய அளவிலான பழங்களும் நம்ம சாப்பிட்றதுக்கு பரவலாக கிடைக்கக்கூடிய 2 வகைகள் தான். எந்த வகை கொய்யாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதன் சுவை அலாதியாக இருக்கும். விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்பு சத்து, இது மாதிரியான சத்துக்கள்லாம் கொய்யாவில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் கூட நிறையவே இருக்குது. கொய்யா பழம் மட்டும் இல்லைங்க, கொய்யா இலைகள்லையும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இது தெரியாமல் நம்ம கொய்யா இலைகளை தூக்கி வீசிடுறோம். சரி வாங்க, கொய்யா இலை என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல கொய்யா இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் சருமத்தோட அழகு பாதிக்கப்பட்டவங்க தினசரி கொய்யா இலை வச்சு செய்யக்கூடிய டீயை குடிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் சருமம் பொலிவு பெறுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சருமத்தில் இருக்கும்ல அந்த இறந்த செல்களை வெளியேற்றி புது செல்கள் உருவாகிறதுக்கு இந்த கொய்யா இலை வச்சு செய்யக்கூடிய டீ வழிவகை செய்யும். அது மட்டும் இல்லாமல் பருக்கள், கரும்புள்ளிகள் மறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொய்யா இலை டீயை நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல கொய்யா இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு கொய்யா பழம், கொய்யா இலை ரெண்டுமே சிறந்த தேர்வாக இருக்கும். ஒரு நடுத்தர அளவில் இருக்கக்கூடிய கொய்யா பழத்தில் 37 கலோரிகள் மட்டுமே இருக்கும். ஆனால் அதை சாப்பிட்றப்ப உங்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படும். ரொம்ப நேரத்துக்கு பசி ஏற்படாது. அதே போல் கொய்யா இலையை காய்ச்சி டீ போல் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பசி கட்டுப்படும். உடல் எடையே குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொய்யா பழத்தையும் எடுத்துக்கணும். கொய்யா இலையும் எடுக்கிறப்ப உடனே உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இனப்பெருக்க திறனை மேம்படுத்துறதுல கொய்யா இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குழந்தை வரம் இல்லாமல் அவதிப்படுற ஆண்களும் பெண்களும் கொய்யா இலையை சாப்பிட்டுட்டு வரலாம். ஆண்களுக்கு விந்தணு தரம் எண்ணிக்கையை பெருக்கிறதுக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வலியை நிவாரணியாக்குறதுக்கும் கொய்யா இலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கொய்யா இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இயற்கையாகவே உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்களே மேம்படுத்தணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தினசரி கொய்யா இலை வச்சு செய்யக்கூடிய டீயை குடிக்கலாம். கொய்யா இலைகளை வெறுமன மென்று கூட நீங்கள் சாப்பிடலாம். உடலில் இருக்கக்கூடிய அலர்ஜிகள், கரகரப்பான தொண்டை, காயங்கள், இது மாதிரியான பல சிக்கல்களுக்கும் இந்த கொய்யா இலையும் சரிதான். கொய்யா இலை டீயும் நல்ல தீர்வை கொடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கூட கொய்யா இலைக்கு இருக்கு. ரத்த சர்க்கரையை சீராக வச்சிருக்கிறதுல கொய்யா இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இது மாதிரியான உயிர் அபாய பாதிப்புகளுக்கு சர்க்கரை நோய், அதிக கொலஸ்ட்ரால் இதுதான் முக்கிய காரணமாக இருக்கு. அதனால தினசரி கொய்யா இலை வச்சு செய்யக்கூடிய டீயை நீங்கள் குடிக்கிற பட்சத்தில் உடலில் ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளார இருக்கும். கெட்ட கொழுப்புகளும் கரைய ஆரம்பிக்கும். குடல் நலத்தை மேம்படுத்துறதுல கொய்யா இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்போட செரிமான சக்தியை மேம்படுத்துகிற திறன் கொய்யா இலைகளுக்கு இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல நுண்ணுயிரிகள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது. மலச்சிக்கலுக்கு கூட நல்ல தீர்வை கொடுக்கும். அசிடிட்டி, குடல் வாழ்வு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கொய்யா இலை வச்சு செய்யக்கூடிய டீயை குடிக்கலாம். நம்மளோட செரிமான கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் இந்த கொய்யா இலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொய்யா இலையை வெறுமனை சாப்பிட பிடிக்காதவங்க கொய்யா இலை டீ செஞ்சு குடிக்கிறப்ப உங்களுக்கு அதே பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட கொய்யா இலை டீ எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 கொய்யா இலைகளை கழுவி தண்ணியில் சேர்த்து லேசான சூட்டில் கொதிக்க விடுங்க. 3ல் 1 பங்கா தண்ணி வத்துனதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூடுன்னு ஆறுனதுக்கப்புறம் அப்படியே இந்த கொய்யா இலை டீயை குடிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேன் கலந்து கூட எடுத்துக்கலாம்.
இந்த வீடியோல கொய்யா இலை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இனி கொய்யா இலைய வெறுமனே மென்று சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட பிடிக்கலனா கூட டீ போட்டு குடிச்சு அதனோட பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.